முன்பு அங்கேதான் நமக்கு இந்த ஞான நூல்கள் நமக்கு தோன்றுகின்றன. அந்த மெய்கண்ட தேவநாயனாருடைய மரபிலே வந்த அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆதி குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள். அவர்களுடைய குருபூசை தினம் இப்பொழுது 10 நாள் திருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த விழாவில் எழுந்தருளுகிற பெரியவர்களை எல்லாம் இந்த நல்ல நாளிலே போற்றி நாம் வழிபாடு செய்வோம். அன்பர்களே, நாம் சிவஞான போதத்தில பாயிர பகுதியில மலர்தலை உலகில் மாயிருள் துணிய பலர்புகழ் ஞாயிறு படலின் அல்லதை காண்பது செல்லா கண்போல் ஈட்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு என்ற பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான முறைகளிலே நாம் சென்ற வகுப்பிலை பார்த்தது காரணம் களங்கள் ஆரணமறியோ அமலமாக புரிதியை புட்கலன் விழுமலம் புணர்த்தட்டு என்று ஞானாமிர்தத்திலே வரக்கூடிய 9வது திருப்பாடலை முனிவர் பெருந்தகை எடுத்து காட்டி அதிலே வருகிற முறையில் இந்த உயிரை ஏன் மலம் பற்றியது, இறைவனை ஏன் மலம் பற்றவில்லை என்பதற்கு அருமையாக நமக்கு எடுத்துக்காட்டை அருந்ததி முறையிலே விளக்கம் காட்டி, மேலும் உயிரை முதலில் பற்றியது வினையா அல்லது மாயையா என்று ஒரு வினா எழும். அந்த மலங்கள் மூன்றும் அனாதியானவை என்று நமக்கு காட்டி நிறைவாக நமக்கு இந்த வரம்பின்றி ஓடுதல் என்ற நிலை மாறி முப்பொருள் உண்மையை நமக்கு காட்டினார். இதுவரைதான் சென்ற வகுப்புல சிந்தித்தோம். 58வது பக்கத்தில பொது இயல்பு, சிறப்பு இயல்பு ஆகியவைகளின் மரபுகளை முன்னால நமக்கு ஆசிரியர் தெளிவா காட்டினார். ஆக பல பொருட்கும் பொதுவான இலக்கணம் பொது இயல்பு என்றும், ஒரு பொருளுக்கே உரிய இலக்கணம் சிறப்பு இயல்பு என்றும் அளவை நூல்கள் கூறப்படுகின்றன. இந்த பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்பது அளவை நூலில் கூறப்படுவது வேறு தன்மையை உடையது. அதற்கு ஏற்ப வடமொழியில தடத்த இலக்கணம், சொரூப இலக்கணம் என்று வட சொல்லுக்கு பரியாய பெயராக சொல்வது பொது இயல்பு சிறப்பு இயல்பு வேறு என்று இரண்டுக்கும் வேறுபாடு காட்டினார். அதாவது தருக்க நூலிலே கூறப்படுகிற பொது இயல்பு சிறப்பு இயல்பை காட்டிலும் சைவ சித்தாந்தத்திலே கூறப்படுகிற பொது இயல்பு சிறப்பு இயல்பு வேறுபட்டன என்று காட்டினார். இதெல்லாம் ரொம்ப ஆழமான கருத்து. என்னுடைய அனுபவத்திலே நான் ஒன்றை நினைவூட்டுவேன். எல்லா கருத்தையும் உள்வாங்குதல் என்பது எல்லாருக்கும் முடியாது. எந்த கருத்துக்களை வாங்க இயலுமோ அதை வாங்குவோம். அதை பிடித்து கொண்டு தொடர்ந்து உள்ளே கருத்தை வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். அதை ரொம்ப ஆழமா பெரியவர்கள் சிந்தித்து இருக்கிறார். அவருடைய அறிவின் நுண்மை வேறு, நம்முடைய அறிவின் உண்மை வேறு என்பதை கொஞ்சம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மெய்கண்டார்களுடைய சிவஞான போதத்தையோ அல்லது அவருக்கு பேருரை கண்ட முனிவருடைய மாபாடியத்தையோ நாம் முழுவதும் உள்வாங்குதல் என்பது ரொம்ப சிரமமான ஒன்று என்று நான் எண்ணுகிறேன்.
ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னால இந்த வகுப்பெல்லாம் சொல்வதற்கு மூலமாக இருந்த நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவரிடத்திலே நான் பேசுகிற வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எப்படியோ முனிவர் உரையை படிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இந்த பிறப்புல கிடைச்சிருக்குன்னு சொன்னார். இதுதான் உண்மை என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டி, இந்த பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்பது தருக்க நூல்களிலே சொல்லப்படுவது வேறே, சித்தாந்த நூல்களிலே சொல்லப்படுவது வேறே என்பதை மட்டும் முனிவர் காட்டியதை கொஞ்சம் நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி அதனுடைய தொடர்ச்சியாக 58வது பக்கம், பொது இயல்பு உணர்த்தும் நூல்கள் பொது எனவும், சிறப்பு இயல்பு உணர்த்தும் நூல்கள் சிறப்பு எனவும் கூறப்படும். இந்த பொது சிறப்பு மட்டும் கொஞ்சம் ஆழமா சிந்தித்திருக்கிறார். நாமும் அந்த சிந்தனையை உள்வாங்க உள்ளே போவோம். சிறப்பு இயல்பு என்பது சகசமாக உள்ளது. ஆக பொருள்களினுடைய இயல்பு, அதாவது இறைவன், உயிர், தலை, இந்த 3 பொருள் தான் உலகத்தில் உள்ளது. இந்த 3 பொருள்கள் அல்லது உலகப் பொருள்கள் இதனுடைய நிலையை பற்றி நூல்கள் நமக்கு காட்டுகின்றன. அப்படி காட்டுகிற வகையில பொது இயல்பு என்றும் சிறப்பு என்றும் பிரித்து காட்டியது. இது காட்சி என்பதுல பொது காட்சி சிறப்பு காட்சி நான் முதல்ல பார்த்தோம், உங்களுக்கு தெரியும். அது மீண்டும் எனக்கு நினைவிருப்பதை நினைவூட்டுகிறேன். சூரியன் உதயமாகிறது. சூரியன் உதயமான என்ன போகும்? இருள் நீங்கும், பொருள் தெரியும். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இருள் நீங்கும், பொருள் தெரியும். இப்ப இருள் நீங்கிய பிறகு பொருள் தெரிவது என்பது முதல்ல பார்த்தா மங்களா பொருள் தெரியும். அது வேற்றுமையோடு கூடிய காட்சி. நல்ல வெளிச்சம் வருகிற பொழுது தெளிவா தெரியும். அது வேற்றுமையற்ற காட்சி. அந்த வேற்றுமையற்ற காட்சிக்கு என்ன பொருள்? நிர்விகற்பம் என்று வடமொழியில் சொன்னார். வேற்றுமையோடு கூடிய காட்சிக்கு சவிகற்பம் என்று சொன்னார். இந்த முறையில இந்த சிவஞான போதம் என்பது ஆராய்ச்சி அறிவும் அனுபவ அறிவையும் இந்த சிவஞான போதம் கொடுக்கும் என்று முனிவர் நமக்கு காட்டினார். நாம் படிக்கின்ற நூலிலே ஆராய்ச்சி அறிவும் அனுபவ அறிவையும் இந்த சிவஞான போதம் கொடுக்கிறது. அந்த முறையில் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படக்கூடிய ஆராய்ச்சி அறிவும் அனுபவ அறிவும் பெறுவதற்கு பொருள்களின் இயல்பை, அது கடவுளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, உடம்பு உலகம் முதலியவைகளாக இருந்தாலும் சரி, அந்த இயல்பை பொது சிறப்பு என்று பகுத்து காட்டினார்கள். பொது சிறப்பு என்று காட்டினார்கள். அந்த முறையில நமக்கு கூறப்படக்கூடிய சிறப்பு என்பது சகசமாக உள்ளது. அது உண்மை என்று சொல்லப்படும். ஏனைய சமயத்தவர்கள், இப்ப நம்ம எல்லா சமயத்தையும் படிக்கல, நம்ம சமயத்திலேயே நாம இன்னும் ஆழமா பயிலாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் இவர் ஏனைய சமயங்களை படிப்பதாக தெரிகிறது. அது இப்ப நம்ம படிக்கிற பகுதியில வருது பாருங்க. ஏனை சமயத்தார் கூறும் சிறப்பு இயல்பு எல்லாம் போலி என்பதை உணர்த்துவதற்கு உண்மை எனப்படும் என்று கூறினார். அப்ப சிறப்பு இயல்பு என்பது எதை குறிக்கும்? உண்மை இயல்பு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோம், முயற்சி செய்வோம். பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. சிறப்பு இயல்பு என்பது சகசமாக உள்ளது. சகசமா உடன் தோன்றியது, எப்பொழுது இருப்பது, மாறாதது. அதுக்கு உண்மை என்று பெயர். சரி, ஏன் சிறப்பு இயல்பை
உண்மை என்று கூறுகிறார்கள் என்றால் விளக்கம் கொடுக்கிறார் முனிவர் பெருத்தகை. சித்தாந்த சைவத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய சமயங்கள் சொல்லுகிற பொருளின் நிலை சிறப்பு இல்லை, அது போலி. இப்ப போலிக்கு எது உண்மை? இந்த சைவ சித்தாந்தம் கூறுவதுதான் உண்மை. எனவே சிறப்பு என்பது உண்மை என்று கூறப்படும் என்று தெளிவுபடுத்துகிறார். இனிமேலும் ஆராய்ச்சிகளுக்குள்ள போனீங்கன்னா நம்முடைய நூல்கள்ல அதிகமா ஆராய்ச்சி பண்ணுவது ஆகமங்கள். அந்த ஆகமங்கள் பௌக்கரம் என்று முதல்ல சொல்லப்படுவது, அது மிருகேந்திரம், மதக்கம் முதலிய சிவாகமங்கள். இவையெல்லாம் உப ஆகமங்கள். பௌக்கரம், மிருகேந்திரம், மதக்கம். இத ஸ்கிரீன்ல ஷேர் பண்றவர் அழகா காட்டுகிறார். பழைய பகுதியை மஞ்சள் அடிச்சிருங்க, படிக்கிற இடம் மட்டும் மஞ்சளா இருந்தா உடனே அதுல கருத்து அதுல பதியும். பௌக்கரம், மிருகேந்திரம், மதங்கம், இது நமக்கு சிவாகமங்கள். இதெல்லாம் உபாகமங்கள். இவைகள் எல்லாம் பிறப்பு நிலையில், அதத்தான் சொன்னார், பெத்தத்தில். பெத்தம்னா கட்டு நிலைன்னு பேரு. இப்ப நாமெல்லாம் கட்டு நிலையில் இருக்கிறோம். என்ன கட்டு? அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டப்பட்டவர்கள். பாவ புண்ணியத்தால் தான் இந்த உடம்பு. இப்ப நம்ம எது பாவம் எது புண்ணியம் கேட்கிறீங்களா? இந்த நூலை படிப்பதுதான் சிவபுண்ணியம், கேட்பதுதான் சிவபுண்ணியம். ஏனைய நேரங்கள் எல்லாம் நன்மை இல்லாத. எனவே அந்த முறையில பௌக்கரம், மிருகேந்திரம், மதங்கம் முதலிய சிவாகமங்களில் பெத்தத்தில் நின்ற நிலை, பெத்தம் என்பது பிறப்பு நிலை, அதாவது கட்டு நிலை. அந்த கட்டு நிலையில் பொருள்களை பற்றிய இயல்புகளை கூறுவதால் அது பொது எனப்படும். அதனால் இப்படி இலக்கணம் கூறுதலில் அவை பொது என்று சொல்லுவார்கள். மேலும் சர்வ ஞானோத்திரம் என்று ஒரு உபாகமம் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஆகமங்கள் முழுவதும் படிச்சவர்கள் இருக்கிறார்களால் தெரியல. ஆனா இந்த நூலினுடைய பெயரையாவது தெரிந்து வைத்துக் கொள்வோமே இதை படிப்பதால. இப்ப 10 பாட்டு 8 தொகை 15 கணக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? 10 பாட்டு 8 தொகை சேர்ந்த 15 கணக்கு நூல் என்று பெயர் தெரியுமே தவிர 10 பாட்டு என்பது 10 நூல்கள் அடங்கியது, 8 தொகை 8 நூல்கள் அடங்கியது. இப்படி 10 8 18 நூல்கள். குறைந்தபட்சம் இந்த ஜென்மத்துல பெயரையாவது நாம தெரிஞ்சிருக்கிறோம். தலைப்பு அது போல சர்வ ஞானோத்திரம் என்று ஒரு ஆகமம் இருக்கின்றன. அந்த ஆகமம் முத்தியில் நின்ற நிலை பற்றி கூறுகிறது. அதாவது முப்பொருள்கள் அவை என்ன? இறைவன், உயிர், தலை. இந்த முப்பொருள்களும் வீடு வேற்று நிலையில் எவ்வாறு உள்ளன என்ற இலக்கணத்தை கூறுகிறது. வீடு வேறு என்பது என்ன? முத்தி. ஆக முத்தி நிலை. முத்தி என்ற சொல் மஞ்சள்ல காட்டுறாங்க பாருங்க கடைசியில. முத்தி என்ற சொல்லுக்கு வீடு வேறு என்று பொருள். ஆமா, இது நூல்கள்ல காட்டப்படுகிறது. பேரின்பமாகிய முத்தி என்று உண்மை விளக்கத்துல முத்தி என்ற சொல்லுக்கு அந்த உரையாசிரியர் காட்டுகிறார். சிவஞான முனிவர் முத்தி நின்ற நிலை பற்றி சர்வ ஞானோத்திரம் என்கிற ஆழம் சொல்லப்படுகிறது. அதில் இந்த 3 பொருள்களும் பேரின்பத்தில் முத்தி நிலையில் எப்படி இருக்கும் என்று கூறுவதால் அது உண்மை என்று சொல்லப்படும். அப்ப பொதுக்கு உண்மைக்கு வேறுபாடு காட்டினார் பாருங்க. மேல இருக்கிற ஆகமங்கள் என்ன சொல்லுகின்றன? கட்டுநிலையை சொல்லுகின்றன. ஆனால் சர்வ ஞானோத்திரம் என்ன சொல்வதாக சொல்லுகிறார்?
பேரின்பத்தில முத்தியில முப்பொருளும் எப்படி இருக்கும் என்று சொல்வதால் இது உண்மை, அது பொது என்று இரண்டாக பிரித்து காட்டுகிறார் முனிவர். எனவே அவை உண்மை என்று கூறப்படும். ஆகலின் பௌக்கரம் முதலியவற்றின் பொருளுக்கு ஏற்ப சர்வ முதலியவற்றிற்கு பொருள் கொள்ளாமல், ஆக இந்த முறையில இந்த நூல்கள் சர்வ ஞானோத்தரம் முதலியவற்றிற்கு பொருளுக்கேற்ப பௌக்கரம் முதலியவற்றிற்கு பொருள்கள் வரும் திருவருள் கிடைத்த நுண்ணறிவினோ. இதான் ரொம்ப முக்கியமான பகுதி. நாம பார்க்கிறது நமக்கு பட்ட அறிவில பார்க்கிறோம். ஆனா திருவருளால் கிடைத்த ஞானம்னு ஒரு ஞானம் இருக்கு இல்லையா? அறிவை மூணா பிரிச்சு காட்டினார்கள். பசு அறிவு, பாசகறிவு, பதியறிவு. இந்த மூணு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். பசு அறிவு என்பது கருவிகளால் வருவது. இப்ப கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், வாயால பேசணும். இந்த கருவிகளால் வருகிற அறிவு பசு அறிவு. பாசறிவு. பசு அறிவு என்பது மாறி மாறி ஒரே மாதிரி அறியாமல் இருக்கிற உயிரினங்கள். பதி அறிவு என்பது திருவருள் அறிவு. அதான் கடைசி தொடர் பாருங்க. திருவருள் கிடைத்த நுண்ணறிவினோர். மிக உயர்ந்த தொடர்ங்க. கடைசியா கீழே பாருங்க. திருவருள் கிடைத்த நுண்ணறிவினோர் அவர்கள்தான் பதியறிவால் இந்த நூலை சிந்திப்பவர்கள். அவர்களுக்கு என்ன தெரியும் என்றால் சர்வ ஞானோத்திரம் முதலியவற்றிற்கு முதலியவற்றிற்கு பொருளுக்கு ஏற்ப பௌக்கரம் முதலியவற்றை பொருள்கொள்வார்கள். பதி, பசு, பாசம் ஆகிய மூன்று பொருள்களும் பேரின்பமடைகிற நிலையில முத்தி நிலையை கூறக்கூடிய சர்வ ஞானோத்திர நூலுக்கு ஏற்ப இந்த பௌக்கரம் முதலியவற்றை பொருள்கொள்வார்கள். இல்லைன்னா இந்த சிறப்பு தன்மைக்கு ஏற்ப, உண்மைத்தன்மைக்கு ஏற்ப பொது நிலையை குறை கொள்வர்கள் மயக்கமாக இருக்கும். அதனால அந்த தெளிவாக என்ன வச்சாங்க? நுண்ணறிவினோர். நுண்ணறிவினோர் என்பதைத்தான் மணிவாசகர் சிவபுராணத்தில் கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வர். அந்த கூர்த்த விஞ்ஞானம் என்பதுதான் திருவருள் கிடைத்த நுண்ணறிவினோ என்று இந்த உண்மை இயல்பையும் பொது இயல்பையும் கொஞ்சம் முனிவர் அருமையாக காட்டுகிறார். மேலும் அடுத்த பகுதி 59வது பக்கமா இதனுடைய தொடர்ச்சியை காட்டுகிறார். அன்றியும் அது மட்டுமில்ல, பௌக்கரம் முதலிய சிவாகமங்கள். இப்ப பௌக்கரம் என்பது சிவாகமங்கள் ஒன்று என்று நான் தெரிந்து கொண்டோம். ஆமா, இந்த நூலை நான் பெரிதா பார்த்ததில்லை. ஆனால் இப்பொழுது கற்பகம் பல்கலைக்கழகத்துல ஐயா அவர்கள் 28 கிடைக்கிற ஆகமங்களை எல்லாம் 4 மொழிகள்ல தக்க நூலறிவுடையவர்களை மொழியறிவுடையவர்களை கொண்டு நூலை போட்டிருக்கிறார். மிகப்பெரிய சிவமுன்னியம். அது ஏறத்தாழ 100 தொகுப்பு வரும் என்று அவர் எண்ணி இருக்கிறார். அந்த 100 தொகுப்புகள்ல என்னிடத்துல 19 தொகுப்பு எனக்கு இதுவரை கொடுத்திருக்கிறார். அதுல இந்த ஆகமங்கள் சொற்கள் வருகின்றன. இப்பதான் அந்த நூலை நான் கண்ணுல பார்த்திருக்கேன். அது வசந்தகுமார் ஐயா அவர்கள் வழியாக திருவருள் வெளிப்படுகிறது. சரி, அன்றியும் அது மட்டும் இல்லாம அதை பத்தி கொஞ்சம் நல்லா காமிங்க. பௌக்கரம் முதலிய சிவாகமங்கள் பேருடைய கொஞ்சம் மேல தூக்கி நல்லா காமிங்க. அப்ப பௌக்கரம் என்று ஒரு சிவாகமங்கள் உள்ளது. ஞானசுந்தர் தேவாரம், நாவுக்கரசர் தேவாரம் என்பதை போல
ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பௌர்க்கரம்ங்கிற சொல்ல கொஞ்சம் மேல எடுத்துக்கங்க. ஆமா, இந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் மேல தூக்கிக்காமீங்க. பௌக்கரம் முதலிய சிவாகமங்கள் முனிவர் முதலியவர்களுக்கு அருளி செய்தது. சர்வ ஞானோத்திரம் முதலிய சிவாகமங்கள் கந்தன் கணபதி முதலாயவருக்கு அருளி செய்தது. மேல என்ன சொன்னார்? பௌக்கரம், மிருகேந்திரம், மதனம் முதலியவைகள் பிறப்பு நிலையில் கட்டுரை அருளியதுதான். சர்வ ஞானோத்திரம் வீடு பேற்றை உணர்த்துவது என்று காட்டினார். இனி மேலும் அதை கொஞ்சம் ஆராய்ச்சியா காட்டுகிறார். பௌக்கரம் முதலிய சிவாகமங்கள் முனிவர் முதலியவர்களுக்கு அருளி செய்தன. சர்வ ஞானோத்திரம் முதலிய சிவாகமங்கள் கந்தன் கணபதி முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் அருளியது. அப்ப நாங்க இந்த விளக்கத்திலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம்? பௌக்கரம், அடுத்து மிருகேந்திரம், மதங்கம், இவைகளெல்லாம் முனிவர்களுக்கு சொன்னது. சர்வ ஞானோத்திரம் முருகனுக்கும் விநாயகருக்கும் கூறியது. இது இந்த உரையின் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஆக முனிவர்கள் முருகன், கந்தன் முதலியவர். இவர்கள் கந்தன் முருகன் பார்க்கிற பொழுது மல பரிபாகத்தில் தாழ்ந்தவர்கள். யாரே? முனிவர்கள். யார பார்க்கிற பொழுது? விநாயகரையும் முருகனையும் பார்க்கிற பொழுது பரிபாகத்தில் அவர்கள் தாழ்ந்தவர்கள். பேருடைய கொஞ்சம் மேல தூக்காமீங்க. அப்படியே மஞ்சப்போடு போட்ட மாதிரி அந்த கந்தன் முதலாயிரை நோக்க முனிவர் முதலாயினோர் பரிபாகத்தில் தாழ்ந்தவர்கிறத கொஞ்சம் மக்களுக்கு காமிங்க. அப்படியான காரணத்தினாலே அவர்களுக்கு அருளி செய்தது. யாருக்கு? இந்த முனிவர்களுக்கு அருளி செய்தது. அதை காட்டிலும் கந்தன் முதலியவர்களுக்கு அருளி செய்தது கொஞ்சம் இல்லைங்க. கீழே பேருரையில காட்டுங்க. பேருரை இருக்கு பாருங்க, அருமை. பேருரையில 1, 2, 3, 4வது வரி பாருங்க. கந்தன் முதலியோருக்கு அருளி செய்த சார்வ ஞானோத்திர முதலியவருக்கு ஆமா பரிபாகத்தில் தாழ்ந்தவர்கள். அப்ப முனிவர்களை காட்டிலும் விநாயகர் முருகன் உயர்ந்தவர். விநாயகர் முருகன் உயர்ந்தவன் காட்டில அவரை காட்டிலும் முனிவர்கள் தாழ்ந்தவர்கள் இருக்கிறார் பார்க்குறையாசன் இல்லையா? அருளி செய்த தொடர்ந்து அவர்களுக்கு அருளி செய்த பௌக்கரம் முதலியவற்றிற்கேற்ப கந்தன் முதலியோர் அருளி செய்த சர்வஞானோத்திர முதலியவற்றிற்கு பொருள் ஓடல் பொருந்தாது. இதை வைத்துக் கொண்டு அந்த நூலுக்கு பொருள் செய்யக்கூடாது. அதை வைத்துக் கொண்டு இதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? உரை செய்யக்கூடாது. ஆக நம்முடைய ஞான நூல்கள்ல தோற்றுவாய் செய்கிற பொழுது அந்த நூலின் தெய்வீகத்தன்மையை வலியுறுத்துவதற்காக இன்னார் இவரிடத்தில் இவருக்காக சொன்னது என்று சொல்லி சொல்லுவது மரபு. அந்த மரபு முறையிலேதான் புராணங்களும் இதிகாசங்களும் அவை கடைபிடிக்கிறார்கள். நமக்கு இருக்கிற நூல்கள்ல அந்த நூல் தோற்றுவாய், அந்த நூலை அறிமுகம், தோற்றுவாய்னா அறிமுகம் அறிமுகம் செய்கிற பொழுது அந்த நூல்களினுடைய பெருமையை வளர்ப்பதற்காக, அது தெய்வீகத்தன்மை உடையது என்பதற்காக இவரிடத்திலே கேட்டது. இப்ப ஞான சம்பந்த பெருமான் தேவாரம் வச்சுங்க, நமக்கு தெரிஞ்சதுல நான் மற்றதை சொல்லுகிறேன். அந்த தேவாரம் எப்படி பாடியது என்றால், அவர் அப்பாவோட கோயிலுக்கு போனார், குளக்கரையில் நின்றார்,
அப்பா குளத்துல மூழ்கி அகமர்ஷண மந்திரம் சொன்னார். குழந்தை சீர்காழியில குளக்கரையில் நின்று கொண்டு கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுதது. உடனே சிவபெருமான் கூற உமையம்மை ஞானப்பாறை குழைத்து ஊட்டினார். அந்த பாலை சாப்பிட்டாங்களா? சாப்பிட்ட உடனே அதுக்கு என்ன வந்ததுன்னு சேர்க்கிறார், காட்டுகிறார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக்கு சிவஞானம் பகவதனை அறமாற்றி பாட்டினை நோக்கினார். உவமைகளா கலைஞான் உணர்வறிய விஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தத்தான் உணர்ந்தார். அப்போ ஞான சம்பந்த தேவான் பாடுவதற்கு மூலம் சீர்காழியிலே ஞானப்பால் உண்டவை. அப்பதான் ஞான சம்பந்தனுடைய நூல்ல பெருமை தெரியும். அந்த முறையில ஆகமங்கள் யார் யார் வழியாக தோன்றியன என்று தெரிந்தால் அந்த ஆகமங்களின் தெய்வீகத்தன்மையை வெளிச்சூட்டுவதற்கு இப்படி சொல்லுகிற முறைகள் பல உண்டு. சில நூல்கள் உமையம்மையின் வேண்டுகோளுக்கு ஏற்ப சிவபெருமானே அருளி செய்தார் என்று தொடங்கும். அதனால் உமையம்மையார் அறியாமையார் கேட்டார் என்று எண்ணுவது தவறு. இது நூல் வழங்குகிற முறை. அந்த முறையில் முனிவர்களுக்கு சொன்ன நூல் எது என்றால் பௌக்கர முதலிய சிவாகமங்கள். முனிவனுக்கு விநாயகர் சொன்ன ஆகம் எது என்றால் சர்வ ஞானோத்திரம். அப்ப ஏன் இவங்களுக்கு இந்த பாடம் அவங்களுக்கு அந்த பாடம் அப்படின்னு கேட்டா, 1ஆம் வகுப்புல இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்ப பாடம், 10ஆம் வகுப்புல இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்ப பாடம். இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த கந்தன் முதலானவர்கள், அதாவது விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் முனிவர்களை நோக்க பரிபக்குவத்தில் உயர்ந்தவர்கள். எனவே நுட்பமான பொருளை உள்ளவாறு அருளை செய்வது சர்வ ஞானோத்திரம். அதனால் அது உண்மை என்று பொருள். முனிவர் முதலியவர்களுக்கு அருளை செய்தது பௌத்தரம் முதலியவற்றில் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள், பொருள் ஓடல், இதற்கு ஏற்ப நாம் பொருள் சொல்லக்கூடாது என்பதை படிப்பவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அவரவர்களின் பக்குவ முதிர்ச்சிக்கு ஏற்ப அவை பொதுவாகவும் சிறப்பாகவும் காணப்படும் என்பதை அந்த உரை பண்ணுகிற முறையை காட்டுகிறார். இதிலே சில பேர் கருத்து கொஞ்சம் மாறி பண்ணிருக்கிறாங்க. அத முனிவர் காட்டுகிறார். அப்ப அந்த நூலை படிச்சிருக்கலாம்னு அர்த்தம். இன்னும் ஒண்ணு 3ஆவது வரி பாருங்க. இன்னும் இவற்றிற்கு தம்முள் வன்மை மென்மை பொது அதிகாரத்தின் இறுதியில் காட்டுதும். இன்னில பத்தி நான் இன்னும் பொது அதிகாரத்துல, அதாவது சிவஞான போத பொது அதிகாரத்துல நான் விளக்கமாக காட்டுகிறேன். இந்த கருத்து அறியாமல், எந்த கருத்து? பக்குவத்திற்கு ஏற்ப அருளி செய்யப்பட்ட என்கிற கருத்தை அறியாமல் அகோர சிவாச்சாரியார்னு ஒருத்தர், அவர் நல்ல ஆராய்ச்சியாளர், நல்ல சிவபூஜை சொல்லுதர், அவருக்கு அந்த திருவன் நோக்கி இருக்கிறது. அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறவர். இவர் யாரு? சிவஞான முனிவர் மாதிரி ஒருத்தர் அகோர சிவாச்சாரியா. அவர் சர்வ ஞானோத்திரம் முதலிய நூல்களுக்கு அவர் விரிவுரை செய்திருக்கிறார். அந்த விரிவுரைகள் உண்மையானது அல்ல, போலி என்று சிவஞான முனிவர் காட்டி வியாக்கியானம் போலி உரை என்று ஒழிக, ஒழிகன விட்டுருங்கன்னு அர்த்தம். அந்த உரையை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம். அப்ப ஏதோ ஒரு உட்கருத்து இருக்கிறது. மேலும் என்ன காட்டுகிறார் பாருங்க. உபநிடதங்கள்
அடுத்த பக்கம் 60வது பக்கம் பேருரை காட்டுங்க. உபநிடதங்களிலும் சுபாலம் முதலிய உபநிடதம் உலகம் தோன்றி கொடுக்குகிற முறைமையும் தோற்றி கொடுக்குவதற்கு கர்த்தா உண்டு என்னும் மாத்திரையும் போல்வர உணர்த்தல் பொது என்று சொல்லப்படும். இப்படி என்ன காட்டினா சைவ ஆகமங்களுக்குள்ள வன்மை மென்மை ஆகியவைகளுக்குரிய நிலையை சிவஞான முனிவர் கூறி உபநிடதங்களும் அதே முறைமை பொருந்தும் என்று மேற்கோள் காட்டப் போகிறார். அத இந்த 60வது பக்க பேருரையில காட்டுகிறார். உபநிடதங்களில சுபாலம் முதலிய உபநிடதங்கள், உபநிடதங்கள்ல ஒன்று, அந்த பகுதி கொஞ்சம் பெருசா காமிங்க. சுபாலம் முதலிய உபநிடதங்கள், அந்த உபநிடதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றன? ஸ்கிரீன் சரியா வரையோ, 60வது பேருரை கொஞ்சம் வீழ்ச்சி காமிக்கணும். என்ன கொஞ்சம் விரிவா, என்ன கொஞ்சம் பேசுவாங்க, நல்லா தெரியும். கொஞ்சம் அருமை. உபநிடதங்களில ஒரு உபநிடதம் சுபாலம். அது முதலா சொல்லக்கூடிய சில உபநிடதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் படித்ததை காட்டுகிறார். உலகம் தோன்றி ஒடுக்கும் முறைமையையும் அடுத்து தோன்றி ஒடுக்குவதற்கு ஒரு கருத்தா உண்டு என்பதையும் உணர்த்துகின்றன என்னும் மாத்திரையும் போல்வன. மாத்திரைனா அது மட்டும்தான் சொல்லப்படுகிறது. அதனால் அது பொது என்று சொல்லப்படும். இதெல்லாம் முதன்மை பெற்ற உபநிடதங்கள் என்று முனிவர் கதையை அதை அமைத்துக் கொண்டார். அது அதர்வசிகை, அருவசிகம், சுவேதாட்சரம், கைவித்தியம் போன்ற என்று காட்டுகிறார் உரையாசிரியர். ஆக இது பொது. இனி சாந்தோக்கியம் முதலிய உபநிடதம் இருவகையும் கூறுதலில் பொது சிறப்புமாம். அப்ப அடுத்த நிலையில சாந்தோக்கியம் என்ற உபநிடதங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் சொல்லுகிறார், அந்த சாந்தோக்கியம் முதலிய உபநிடதங்கள் பொது சிறப்பு கூறினாலும் அதன் பிறகு அதிர்வசிகை இதெல்லாம் உபநிடதங்கள் இருக்கின்றதாக சொல்லுகிறார். அதிர்வசிரம், சுபேதாச்சுவரம், கைவல்யம் முதலிய உபநிடதங்கள் முத்திரையை பற்றி சாதகமும் பயனும் கூறுகின்றன. ஆக அவை உயர்ந்ததாக சொல்லப்படுவது சாதகமும் பயனும். எப்படி ஒரு ஆன்மா சாதனை செய்வது, அந்த சாதனை செய்வதால் ஏற்படக்கூடிய பயன் என்ன என்பதை அந்த உபநிடதங்கள் கூறுகின்றன. அந்த உபநிடதங்கள் என்னென்ன? அதிர்வசிகை, அதர்வசீயம், ஸ்வேதாச்சுவரம், கைவல்யம் முதலிய உபநிடதங்கள் முத்தி நிலையை பற்றியும் சாதகம் பயனும். எனவே அது உண்மை. மேல சொன்ன சுபாலம் முதலியவைகள் பொது. அப்போ ஆகமங்கள்ல எது பொது எது சிறப்பு என்று இருக்கிற நெறியை படிப்பவர்களுக்கு முனிவர் பெரும்பாலனார் கொஞ்சம் கொஞ்சமா காட்டிட்டு போறார். அப்படி இருப்பதால் அதிர்வசிகை முதலிய உபநிடத பொருள் பற்றி சுபாலம் முதலிய உபநிடத பொருள் கொள்வதன்றி சுபாலம் முதலியவற்றை பொருள் பற்றி அதிர்வசிகை முதலியவற்றை பொருள் போட பொருந்தாது. முன்னையபடி போன பத்தியில ஆகமங்களை பற்றி சொல்லுகிற பொழுது சர்வ ஞானோத்திரத்துக்கு ஏற்ப ஏனையவைகளை பொருள் செய்யணும்னார். அதே போல இந்த உபநிடத்திலே என்ன காட்டுகிறார்? இந்த உபநிடதங்களிலே நாம்
பொருள் கொள்ளுகிற பொழுது அதிர்வசிகை சுபாகம் முதலிய உபநிடதங்களுக்கு பொருள் கொள்ளுகிற பொழுது அதிர்வசிகைக்கு உபநிடத்திற்கு ஏற்ப சுபாகம் முதலிய உபநிடதங்களை பொருள் கொள்ள வேண்டும். ஆமா, ஆனால் மாறி சுபாகம் முதலியவற்றின் பொருள் பற்றி அதிர்வசிகை முதலியவற்றிற்கு பொருள் போடல் பொருந்தாது. அப்ப உண்மையை பற்றி சொல்கிற நூல்களுக்கு ஏற்ப பொது இயல்பை கூறுகிற முறை கொள்ள வேண்டும். பொது இயல்பை கூறுவதற்கு ஏற்ப என்ன செய்யக்கூடாது? உண்மை பற்றி கூறுகிற நூல்களை செய்யக்கூடாது. அது ஆகமமாக இருந்தாலும் சரி, உபநிடதங்களாக இருந்தாலும் சரி. இந்த ரெண்டு கருத்தை முடிந்த பெருமான் அருமையாக பதிவு செய்திருக்கிறார். அவ உண்மையில இருந்து பொது பொருள் கொள்ள வேண்டுமே தவிர பொதுவை வைத்துக் கொண்டு உண்மைக்கு பொருள் கொள்வது பொருந்தாது. அது எப்படின்னா நுண்ணறிவால் உணர்ந்து கொள்க. அதை மட்டும் மஞ்சள் கோல் போடுங்க. நுண்ணறிவால் உணர்ந்து கொள்க. மிக உயர்ந்த சொல்க. முன்பத்தில என்ன சொன்னார் என்றால் திருவருள் ஞானம், திருவருள் கிடைத்த நுண்ணறிவினோ என்று 58வது பேரொன்றில கூறினார். இங்கே என்ன காட்டுகிறார்? நுண்ணறிவால் பண்ண முடியும். நுண்ணறிவால் உணர்ந்து கொள்க. அப்ப நுண்ணறிவுனால உணர்வதும் திருவருள் கிடைத்த நுண்ணறிவால் உணர்வதும் என்ன என்றால் ஆகமங்கள் பொருள் செய்கிற பொழுது சர்வ ஞானோத்தரத்தின் பொருளுக்கு ஏற்ப பௌக்கரம் முதலியவற்றை பொருள் கொள்வார்கள். இது ஆகமத்தில. உபனிடத்தில எடுத்துக்கொண்டால் உபனிடத்தில அதிவசகை முதலிய உபனிடத பொருள் கொண்டு சுபாலம் முதலிய உபனிடத பொருள்களை கொள்ள வேண்டுமே தவிர சுபாலம் முதலியவற்றை பொருள் பற்றி அதிர்வசகை முதலியவற்றிற்கு பொருள் கொள்ளக்கூடாது. ஆகமமாயிருந்தாலும் உபநிடதங்களாயிருந்தாலும் உண்மையை கூறுகிற நூல்களுக்கு ஏற்ப பொதுவை கூறுதல் முறை கேட்டுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி புரியறதுனால் 60வது பக்கம் பேருரையில அதுல கடைசி தொடர்பாக நுண்ணறிவால் உணர்ந்து, அது ரொம்ப முக்கியமானது. நுண்ணறிவு என்பது எதனால் வருவது? திருவருளாக வருவது ரொம்ப முக்கியமான பகுதிக்கு. திருவருள் பழக்கத்தால் விளைவது எது? நுண்ணறிவு. அந்த பத்தியை மட்டும் பெருசா காமிச்சிக்க பரவாயில்ல. நுண்ணறிவால் உணர்வது அது நமக்கு தேவையான பகுதி. இன்னும் கொஞ்சம் பெருசு பகுதி. நுண்ணறிவால் அருமையா பாருங்க. இப்ப நாம் இதுவரைக்கும் படிச்சதனுடைய கருத்தை நான் சுருக்கி சொல்ல பாருங்க. ஆகமம் உபநிடதம். ஆகமங்கள்ல முனிவர் முதலியவைகளுக்கு சொல்லக்கூடிய ஆகமங்கள் வேறே, விநாயகர் முருகன் ஆகியோருக்கு சொல்லக்கூடிய ஆகமங்கள் வேறு வேறுதான். அது பொதுத்தன்மையை காட்டுவது, இது உண்மைத்தன்மையை சிறப்புத்தன்மையை கூறுவது. ஏன்? முனிவர்களை காட்டிலும் இவர்கள் பக்குவத்தால் முதிர்ச்சி உடையவர்கள். எனவே முனிவர் முதலியவர்களுக்கு சொன்ன ஆகமத்தை காட்டிலும் விநாயகர் ஒருவனுக்கு சொன்னது சர்வ ஞானோத்திரம். அந்த சர்வ ஞானோத்திரம் நூலுக்கு ஏற்ப முனிவர்களுக்கு சொன்ன பௌக்கரம் முதலியவற்றை பொருள் கொள்வார்கள். திருவருள் படைத்த நுண்ணறிவினோர். இது ஒரு செய்தி. இனி அடுத்து உபநிடதங்கள். அந்த உபநிடதங்கள் இருக்கின்றனவே, அவை சுபாலம் முதலிய உபநிடதங்கள் ஒன்று, அதிர்வசிகை என்று சொல்லக்கூடிய உபநிடதங்கள் ஒன்று. இந்த சுபாலம் முதலிய உபநிடதங்கள் எல்லாம் உலகம் தோன்றி ஒடுக்குவதற்கும் கர்த்தா உண்டு. அது மட்டும் பொதுவா சொல்லப்படும். ஆனால்
சாந்தோக்கியம் முதலிய உபநிடதங்கள் எல்லாம் உண்மைத்தன்மையை சொல்லுகின்றன. அது அதிர்வசிகை முதலிய உபநிடதங்கள். எனவே அதிர்வசிகை உபநிடதங்கள் உண்மைத்தன்மையை கூறுவதால் எதனுடைய உண்மை? பதிபசு பாசத்தின் உண்மை. அதை வச்சுங்க. அப்படி அதை கூறுவதால் உணர்ந்தது. ஆனால் உண்மை நிலையை கூறக்கூடிய நூல்களை வைத்துக் கொண்டு பொது நிலைமையை செய்ய வேண்டும். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்? இப்படி ஏன் பிரிச்சு சொல்லணும் என்றால், இந்த கருத்தை அறியாத ராமானுஜர் முதலிய கூறக்கூடிய பொருள் போலி என்று நீங்கள் எண்ணி பார்க்க. அப்ப என்ன தெரியுது? இத்தனை ஆகமங்களின் கருத்தையும் வாங்கி அந்த நூல்களுக்கு ராமானுஜருக்கான கருத்து சொல்லி இவர் பொருள் செய்த முறையில் பிழை உள்ளது, எனவே அவர் கூறுகிற அந்த விளக்கம் போலியானது என்று முடிவுக்கு வருகிறார் சிவஞானம். ரொம்ப உயர்ந்த இடம். அவெல்லாம் கல்கட்டு விகடன் பார்த்துதான் நம்ம வழிபாடு போய்க்கிட்டு இல்லையா? திருமுறைகளை பார்ப்பது அரிது, சாஸ்திரங்களை பார்ப்பது அரிது. இந்த வேதம் ஆகமங்கள் உபநிடதங்களை பார்ப்பது அரிதிலும் அரிது. இதையெல்லாம் இறைவனே சொன்னது என்று நமக்கு கூறுகின்றன. இப்போ நூல் உரை செய்கிற பொழுது உண்மை தன்மையை சொல்லக்கூடிய நூல் ஆகமமானாலும் உபநிடதமானாலும் அதற்கு ஏற்ப பொதுத்தன்மை கூறுகிற நூல்களுக்கு பொருள் செய்ய வேண்டும். இது நுண்ணறிவால் உணர்ந்து கொள்க. நுண்ணறிவு சிவஞான முனிவருக்கு இருக்கிறது, மெய்கண்டாருக்கு இருக்கிறது. உங்களிடம் கூட யாராவது இருக்கலாம், அதை எளியனுக்கு அது பொருந்தாத. அதான் கூர்த்த மெஞ்ஞானம்னு பேர். அருமையான சொல் போட்டார் பாருங்க சிவஞான முனிவர், மன்னிக்கவும் மாணிக்கவாசன். கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வர். அப்போ சிவஞான முனிவர் என்ன விஞ்ஞானம் உடையவர்? கூர்த்த விஞ்ஞானம் உடையவர். இனி இந்த உபநிடதங்களை பற்றி சில கருத்துக்களை அடுத்த பத்தியில காட்ட வருகிறார். அடுத்த பேருரை காட்டுங்க 60வது பகுதி. இதே மாதிரி காமிச்சா கொஞ்சம் விளக்க ஈஸியா வாங்கிக்குவாங்க. இனி இது வரைக்கும் நீங்க பொருள் சொல்ல தெரிஞ்சுட்டீங்களா? இனி அடுத்ததுக்கு வாங்க. அதிர்வசிகை முதலிய உபநிடதங்கள். அதிர்வசிகை என சொல்லுகிறது? முப்பொருளின் உண்மை சிறப்பை சொல்லுகிறது. இது உபநிடதம். அதிர்வசிகை முதலிய உபநிடதங்களில் கூறக்கூடிய பொருள்கள் சிவாகம பொருள்களை நோக்கும்படி சூத்திரம் மாபாடியமும் போல அருந்ததி முறைமை ஆகலை. அருந்ததின்னு என்ன? முன்னமே நீங்க அருந்ததி முறைமை பார்த்துருப்பீங்க. அருந்ததி நியாயம் பெரிய பொருளை காட்டி, பருப்பொருளை காட்டி, தோல பொருளை காட்டி, ஒரே பொருள் முன்பொருளை உணர்த்துவது. அருந்ததி அந்த பெருசா இல்ல, அதுக்கு பக்கத்துல அதுக்கு அருந்ததி நியாயம். அந்த முறைமைகளை சொன்னார். அப்ப என்ன? வேதம் 4 பகுதிகளை உடையன. அவை மந்திரம், பிரமாணம், ஆரண்யகம், உபநிடதம். இந்த உபநிடதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அதிர்வசிகை முதலிய உபநிடதம் இருக்கு பாருங்க. உபநிடதம்னா என்ன என்று உரையாசிரியர் காட்டுகிறார். உபநிடதம் என்பது நெருங்கி இருந்து கேட்டல். உபநிடதம் ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லுகிற பொழுது மாணவர் அருகில இருந்து கேட்டதுக்கு என்ன பொருள்? உபநிடதம்.
உபநிடதம் என்று சொல்றதுக்கு பொருள் என்ன? நெருங்கி இருந்து கேட்டல். ஆசிரியர் மாணவர் எப்படி இருந்து பாடம் கேட்கணும்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொல்லுகிறார். இது ராஜையாவுக்கு தெரியும். பிரிவினை அறியா நிழலது போல என்று காட்டுகிறார். முன்பின்னாகி முனியாது அத்திசை என்புதை முருகி நெக்கு நெக்கு ஏக்கி அன்பெரும் மாறு கரையது புரள நன்புலம் ஒன்றி. இதை பார்க்கிற முறை முன்பின்னாகி முனியாது அத்திசை என்புனை தொழுகி நெக்கு நெக்கேங்கி அன்பெரும் மாறு கரையது புரள நன்புலம் ஒன்றி. நம்முடைய புலன்கள் முழுவதும் அவர்கள் காட்டி போகக்கூடிய வழியிலேயே பெற்றவர்கள். அப்படி பாடம் கேட்கிறது நெருங்கி இருந்து கேட்டல். அதைத்தான் இந்த பகுதியில அவையெல்லாம் அருந்ததி முறைமையில நமக்கு சொல்லப்படுகின்றன. எனவே வேதங்களின் இறுதி முறையை சொல்லுவதால் வேதாந்தம் என்று சொல்லப்படும். இது அந்த வேதங்களிலே சொல்லக்கூடிய உள்ள பொருள். ஆமா, அதுதான் பின்னால ஆதிசங்கரர் முதலியவர்கள் அந்த ஆதிசங்கரர் கொள்கையை மட்டிலும் வேதாந்தம் வேதத்தினுடைய முடிவை சொல்லுவது என்ற வழக்கம் பிற்காலத்தில் தோன்றியதாக மாவாடிய உரையாசிரியர் காட்டு. இனி சைவ ஆகமங்களுக்குள்ளே வன்மை மென்மை பிரித்து காட்டுகிறார் முனிவர். அதே போல உபநிடதங்களிலே இருக்கக்கூடிய வன்மை மென்மைகளை காட்டுகிறார். ஆக சைவ ஆகமங்களுக்கும் வேதங்களுக்கும் இடையே பொருள் கொள்ளக்கூடிய முறைமையையும் இதுவரை நாம் பார்த்தோம். ஆக உபநிடதங்கள் சூத்திரங்கள் போல் அமைந்திருக்கின்றன. சூத்திரங்கள் அப்படி சொல் முறையாக அமைந்திருப்பதால் அவற்றை புரிந்து கொள்வதற்கு பேருரைகள் நமக்கு கட்டாயம் தேவைப்படுகின்றன. அந்த பேருரைக்குத்தான் பாடியம் என்று பெயர். எனவே உபநிடதங்கள் வேத பொருளை உணர்த்துகின்ற பொது நூல்கள். அதான் உபநிடதம் என்பதால் நாம் வாங்கிக் கொள்ள வேண்டியது. அப்ப முனிவர் கருத்துப்படி பிரயாசனுடைய தெளிவின்படி உபநிடதங்கள் என்பவை வேத பொருளை உணர்த்துகின்ற பொது நூல்கள். சிவாகமங்கள் அவற்றை தெளிய உணர்த்துகின்ற பேருரைகள். அந்த கருத்தை தான் வேதம் பொது நூல் எனவும் அஞ்சல் போடுங்க, ஆகமும் சிறப்பு நூல் எனவும் கூறப்படுகின்றன. வேதம் பொது நூல், ஆகமும் சிறப்பு நூல். ஆக உபநிடதங்கள் வேத பொருளை உணர்த்துவதால் பொது நூல், சிவாகமங்கள் அவற்றை தெளிய உணர்த்துவதால் அந்த உபநிடதங்களினுடைய பேருரைகள் சிவாகமங்கள் என்று கொள்ளலாம். இந்த கருத்தை சிவப்பிரகாசத்துல உமாபதி சிவாச்சாரியார் 7ஆம் பாட்டுல காட்டுகிறார். ரொம்ப அருமையான பாட்டு. சிவப்பிரகாசம் படிச்சவங்களுக்கு தெரியும். அதுல கடைசியா முதல் தொடர்க புறச்சமயத்தவருக்கு இருளாய் அகச்சமயத்தவருக்கு ஒளியாய் பாட்டு தொடங்குது. அதுல கடைசிய அந்த 7வது பாட்டுல கடைசிய முடிக்கிற பொழுது வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்தத்தின் திறன் இங்கு தெரிக்கலுற்றான் என்று உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்துல 7வது பாடல்ல ஏனைய சமய கொள்கைகளை எல்லாம் சொல்லி
அதை காட்டிலும் வேதத்தினுடைய முடிந்த கொள்கை சைவ சித்தாந்தம். அப்ப நாம பொருள்களை பற்றி சொல்வதில் வேதம் பொது, ஆகமம் சிறப்பு. இதெல்லாம் எதுக்கு? பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருளினுடைய பொது சிறப்பை காண்பதற்காக இவ்வளவு ஆழமா சிந்தித்திருக்கிறார். என்ன ராமானுஜர் முதலியார் சொல்லுகின்ற உரைகள் போலி என்பதை படிப்பவர்கள் உணர வேண்டும். எனவே வேதாந்த தெளிவா சைவ சித்தாந்தத்தின் திறன் இங்கு திரிக்கணுற்றாம் என்ற கருத்தை அறிய காட்டுகிறார். நம்ம ஆயிடுச்சோ என்று நமக்கு காட்டுகிறார். நான் பாடுகிற முறையில நேரம் போனது தெரியவில்லை. எனக்கு இதுல ஆமா 9 ஆண்டுகளை பொறுத்தருவிய உள்ளபடியே எனக்கு காலம் தெரியவில்லை. எனவே நாம் பார்த்தது வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்தின் திறம். ஆகமோ உபநிடதங்களுக்கு உரை பண்ணுகிற முறைமைகளை காட்டி வருகிறார். பொது எப்படி, சிறப்பு எப்படி, உண்மைக்கேற்ப பொதுவை விமர்சிக்க வேண்டும் என்று காட்டிய அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய தென்னகத்தை வழக்கம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க